சுகர். ரத்தத்தில் நமக்கு சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா கால் பாதத்தில் தான் அது வந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல்லையும் நமக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் அதிகமான வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ வெடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் இருந்ததுன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் ஏற்படும். பிளான்டார் ஆர் பல்மால் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும்பொழுது அளவுக்கு அதிகமாக நம்மளால் பொறுக்க முடியாத அளவுக்கு கால் பாதங்களில் வெடிப்பானது ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு காலாணி ரிப்பீட்டடாக காலாணி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம், வருட கணக்கில் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கால் மறுத்து போகிற உணர்வோடு சேர்த்து கால் பாதங்கள்லேயுமே இந்த கால் ஆணி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த கால் பாதங்களை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம்? நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கால் பாதத்தில் இருந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்? இதனால தான் நிறைய சிகிச்சை முறைகள் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ கால் பாதங்களில் சில வகையான மூலிகைகளை நம்ம அப்ளை பண்ணாலோ இல்லை குறிப்பிட்ட இடங்களில் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வர்ம சிகிச்சைகள்லாம் வந்து பார்த்தோம்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய சில வகையான வர்ம புள்ளிகளை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.